இவள் உணவை அருந்தினாளா? ஏன் உணவை உண்ணவில்லை? இந்தா, இதை சாப்பிடு. பட்டினி கிடந்து இறந்து போனால் சாவு கொடுமையானதாக இருக்கும் என்று உனக்கு தெரியாது போலிருக்கிறது. விரைவாக உணவை அருந்திவிட்டு அதன் பிறகு எனக்கு இந்த வரைபடத்தை பற்றி கூறு. எனக்கு வரைபடம் கிடைத்து விட்டது. நான் ஒன்று கூறவா? முதல் முறையாக எனக்கு இந்த வரைபடத்தை பற்றி புரியாமல் போய்விட்டது. இந்த வரைபடத்தை பார்க்க பார்க்க எனக்கு குழப்பமாக இருக்கிறது. இந்த வரைபடத்தின் ரகசியத்தை உன்னால் மட்டும்தான் கூற முடியும். இதோ பார், கவனமாக பார். இதை அடையாளம் காண முடிகிறதா? எனக்கு இதன் அர்த்தத்தை கூறிவிடு. நீ உன் குழந்தையை மிகவும் நேசிக்கிறாய் அல்லவா? வாயை மூடு. உனக்கும் உன் குழந்தைக்கும் எதுவும் ஆகாது. உனக்கு அனைத்தும் நன்றாகவே தெரியும். நினைவில் கொள், நீ எனக்கு உதவி செய்தால் எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்வேன். இந்த வரைபடத்தை பார்த்து எனக்கு கூறு. வாயை திற. இந்த வரைபடத்தில் என் நலன் இருக்கிறது என்று உனக்கு நன்றாக தெரியும். என் லட்சியமே இதுதான். என் லட்சியத்தை நான் அடைய இது ஒன்றுதான் வழி. இந்த ரகசியத்தை உன் ஒருத்தியால் மட்டும்தான் கூற முடியும். நீ வாயை திறந்துதான் ஆக வேண்டும். இதன் பின்னால் இருக்கும் ரகசியம் என்ன என்று கூறிவிடு. கூறு. கூற மாட்டாயா? இங்கே பார், நீயும் உன் குழந்தையும் உயிரோடு இருக்க விரும்புகிறீர்கள் அல்லவா? நான் இப்போது கூறுவதை நன்றாக கேள். இன்று இல்லை என்றால் நாளையாவது நீ வாயை திறந்துதான் ஆக வேண்டும். என் கேள்விகளுக்கு நீ பதில் அளித்தே ஆக வேண்டும். இந்த ரகசியத்தை என்னிடம் கூறியே ஆக வேண்டும். இப்போது இந்த உணவை அருந்து. நான் உனக்கு சத்தியம் செய்கிறேன், உன்னை சந்திக்க விரைவிலேயே வருவேன். ரகசியத்தை தெரிந்து கொள்ள. இதில் ஏதாவது தவறு நடந்தால் அவர் உங்கள் அனைவரையும் கொன்று விடுவார். சீக்கிரமாக வேலையை பாருங்கள். அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து விட்டாயா? செய்து விட்டோம். காட்டுங்கள். சரி, இந்த அனைத்து பொருட்களையும் அவருக்கு அருகில் எடுத்து வையுங்கள். பிறகு பூசிவிடுங்கள். ஜோதா பேகம், கூறுங்கள். நான் உங்களிடம் ஒன்று கேட்கப் போகிறேன். கேளுங்கள். ஷெஹன்ஷாவை தாங்கள் இங்கு அழைக்க முடியுமா? நான் கூறுவது வித்தியாசமாக இருக்கிறது என்று உங்களுக்கு தோன்றும். ஆனால் ஒரு பெண் ஒரு குழந்தைக்கு தாயாகும் பொழுது இதுபோல் வித்தியாசமாக செய்ய வேண்டும் என்று மனது தூண்டும். ஷெஹன்ஷா இப்பொழுது என் அருகில் இருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. எனக்கு பிறக்க போகும் குழந்தைக்கு அவர்தானே தந்தை. நிச்சயமாக. இங்க பாருங்கள்,
ஷேன்ஷாவிடம் சென்று நீராடும் இடத்திற்கு உடனடியாக அவரை வர சொல்லுங்கள். சரி. தாங்கள் என்னை அழைத்தீர்களா? உங்களை பார்ப்பதற்குத்தான் நானும் வந்து கொண்டிருந்தேன். தங்களை ஜோதா பேகம் அல்ல, நான் தான் இங்கு அழைத்தேன் ஷெகன்ஷா. நான் கூறிய செய்தியை மட்டும்தான் அவர் உங்களுக்கு சொன்னார். ஓ, நீதான் என்னை அழைத்தாயா? சரி, கூறு. உன் உடல் நலமாக இருக்கிறதா? ஜோதா பேகம் எனக்கு சேவை செய்து கொண்டிருக்கும் பொழுது எனது உடல் நலம் நன்றாக இல்லாமல் இருக்குமா? ஜோதா பேகம், சந்தன கலவை தயாராக இருக்கிறதா? ஆம், தயாராகிவிட்டது. ஜலால், வாருங்கள், வந்து என் அருகில் அமருங்கள். என்னவாயிற்று இருக்கையா? தெரியவில்லை ஜலால், கழுத்தில் சுளுக்கு பிடித்திருக்கிறது போல இருக்கிறது. இது போன்ற நேரத்தில் இப்படி நடப்பது சகஜம்தான். இரு, நான் பார்க்கிறேன். சுளுக்கு பிடித்திருப்பது போல்தான் தோன்றுகிறது. இதற்கான சிகிச்சை என்னிடம் இருக்கிறது. நான் அதை யுத்த பயிற்சியில் ஈடுபடும் போதுதான் கற்றுக்கொண்டேன். அதை செய்தால் அனைத்தும் சரியாகிவிடும். பரவாயில்லையே ஜலால், தங்களுக்கு இந்த சிகிச்சை தெரியும் என்று எனக்கு இப்பொழுதுதான் தெரிகிறது. ஜோதா பேகம், ஷெஹன்ஷாவுக்கு தெரிந்த இந்த விஷயம் இதற்கு முன்பு உங்களுக்கு தெரியுமா? நிச்சயமாக. ஆனால் இந்த களிம்பு எனக்கு தெரிந்தவரை சற்று குளிர்ச்சியாக இருக்கும். இந்த களிம்பை ருக்கியா பேகமின் கழுத்தில் தடவினால் குளிர்ச்சி அவரை தாக்கிவிடும். இவ்வாறான சூழ்நிலையில் சூடான களிம்பைத்தான் நாம் கழுத்தில் பூச வேண்டும். மஞ்சள் மற்றும் சுத்தமான நெய்யால் செய்த களிம்பு. இது நன்றாக இருக்கும். நான் கூறுவது சரியா ஷேன்ஷா? ஆமாம், அந்த களிம்பு நன்றாக இருக்கும். அந்த களிம்பை செய்வதற்கு நீங்கள் யுத்த களத்தில் தான் கற்றுக்கொண்டிருப்பீர்கள் அல்லவா? ஜலால், யுத்தத்தை பற்றி பேசுவதை விட்டுவிட்டு என் கழுத்தை சிறிது பிடித்து விடுங்கள். எனக்கு மிகவும் வலிக்கிறது. பரவாயில்லை ஜலால், தாங்கள் தொட்டவுடன் எனக்கு வலி பறந்து போய்விட்டது. தங்கள் கையில் ஏதோ மாய மந்திரம் இருக்கிறது. மாய மந்திரம் என் கைகளில் இல்லை, உன்னுடைய உணர்வுகளில் இருக்கிறது. நான் உன் அருகில் இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறேன். என் விரலிலோ இந்த மருந்திலோ மாயம் இல்லை. மாயம் உங்கள் மனதில் தான் இருக்கிறது. யாரோடு இருக்கும் பொழுது நம் மனம் அமைதி அடைகின்றதோ அவரோடு இருக்கும் பொழுது அனைத்து வேதனைகளையும் நம்முடைய மனம் மறந்து விடுகின்றது. மோதி, நீ சென்று ராகியை பறித்து வா. ருக்கியா பேகமிற்கு மிகவும் நல்லது. அது ரத்தத்திற்கு நல்லது என்று கூறுவார்கள். மோதி, நான் இன்று ரஹீமை சந்திக்கவே இல்லையே. சலிமா பேகம் அவரை வெளியில் வரக்கூடாது என்று கூறிவிட்டார். குழந்தைகள் குறும்புத்தனம் செய்யத்தான் செய்வார்கள். அதில் அவனுடைய தப்பு என்ன இருக்கிறது? அவனாகவா சர்ப்பத்திடம் சென்றான்? சர்ப்பம் தான் அவனிடம் வந்தது. ஆம், ஆனால் சலிமா பேகம் அவனுடைய தாய் ஆயிற்றே. ரஹீமின் பாதுகாப்பின் மேல் அவருக்கு அக்கறை இருக்கத்தானே செய்யும். ஜோதா, ஷேன்ஷா. வணக்கம் ஷேன்ஷா. ஆதாப் ஜோதா பேகம்.
இந்த நந்தவனத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? ருக்கையா பேகமிற்காக மூலிகை சேகரிக்கிறேன். தங்களுக்கு இது நன்றாக தெரியுமே. ருக்கையா பேகமிடம் கூட இந்த மூலிகை மருந்தை பற்றி நீங்கள் நன்றாக பேசிக் கொண்டிருந்தீர்களே. ஆம், ஆனால் எனக்கு ஒரு மருந்தை பற்றி மட்டும் தெரியாது ஜோதா பேகம். எந்த மருந்தை பற்றி? இதயத்தை பற்றி. இப்போது என்னுடைய இதயம் வலித்துக் கொண்டிருக்கிறது ஜோதா பேகம். என் இதயத்தின் வலியை போக்குவதற்கான மூலிகை மருந்து தங்களுக்கு தெரியும் அல்லவா? இப்பொழுதுதான் இதயம் இருக்கிறது என்று உணர்ந்துள்ளீர்கள். அதற்குள் வலி ஏற்பட்டு விட்டதா? எனக்குள் இதயம் இருக்கின்றது என்ற உணர்வை தாங்கள் தானே அளித்தீர்கள். அப்படியா? இதயத்தின் வலியை யுத்த களத்தில் அடைந்தீர்கள் என்று எண்ணினேன். யுத்தத்தால் மட்டுமே நாம் அனைத்து விஷயங்களையும் அடைந்துவிட முடியாது என்பதை தாங்கள் தானே எனக்கு கற்றுக் கொடுத்தீர்கள் ஜோதா பேகம். அது மட்டுமல்ல, ஒரு வீரனாக இருந்த என்னை நல்ல மனிதராக மாற்றியதும் தாங்கள் தானே ஜோதா பேகம். எது சரி எது தவறு என்பதையும் தாங்கள் தான் எனக்கு கற்றுக் கொடுத்தீர்கள். எனக்கு இதயத்தை தந்தீர்கள். அதே போல அதில் வலியையும் தாங்கள் தான் தந்தீர்கள். அந்த வலி குறைக்க மருந்தை இப்போது தாங்கள் தான் அளிக்க வேண்டும் ஜோதா பேகம். புரிகிறதா? ஷேன்ஷா, இங்கு வீரர்கள் இருக்கிறார்கள். என்னை ஏமாற்றி விட்டீர்கள். தாங்கள் கூறுவதும் சரிதான் ஜோதா பேகம். அனைவருக்கும் முன்பு இது போல் நாம் நடந்து கொள்ளக்கூடாது. அதனால் என்னோடு வாருங்கள். ஆனால் நான் மூலிகை பறிக்க வேண்டும் ஷேன்ஷா. எனக்கும் சிறிது மருந்து தேவைப்படுகிறது ஜோதா பேகம். ஆனால் தாங்கள் கூறுவதைப் போல இங்கு அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். வாருங்கள். தாங்கள் என்னை எங்கேயே அழைத்து வந்தீர்கள்? அன்று நான் உங்களோடு கழித்த ஒவ்வொரு நொடியும் என் வாழ்நாள் முழுவதும் ஞாபகத்தில் இருக்கும் ஜோதா பேகம். அன்று நான் என்னதான் தவறு இழைத்து விட்டேன்? அந்த இரவிற்கு பிறகு தாங்கள் எனக்கு தங்களுடைய நேரத்தை செலவு செய்ய மறுக்கிறீர்கள். எனக்கு நன்றாக தெரியும், தங்களுடைய தலைக்கு மேல் பொறுப்புகள் அதிகமாக இருக்கின்றது. ருக்கையா பேகத்தையும் தாங்கள் தான் கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆனால் தங்களிடம் ஒரு கோரிக்கை விடுக்கிறேன். முடிந்தால் எனக்காகவும் சிறிது நேரம் ஒதுக்க முடியுமா ஜோதா பேகம்? நான் முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கிறேன் ஷேன்ஷா. ஆனால் மனதார முயற்சி செய்தால் அனைத்தும் நடக்கும் ஜோதா பேகம். நான் உங்களோடு சிறிது நேரம் கழிக்க விரும்புகிறேன் ஜோதா பேகம். ஆனால் எப்போதும் யாராவது வந்து விடுகிறார்கள். அதுதான் வருத்தமாக இருக்கிறது. நான் உங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்க நினைக்கிறேன். அது உங்களுக்கும் பிடிக்கும் என்று நம்புகிறேன். அதை என் காதல் பரிசாக ஏற்றுக்கொள்வீர்களா? கண்களை திறக்காதீர்கள். இப்போது உங்கள் கண்களை திறங்கள் ஜோதா பேகம். என்ன இது? பாருங்கள். இது மிகவும் அழகாக இருக்கிறது. எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. ஷேன்ஷா, நானும் உங்களுக்கு ஒரு பரிசு தருகிறேன்.
அப்படியா? என்ன பரிசு அது? ஆனால் அதற்காக தாங்களும் கண்களை மூட வேண்டும். சரி, அப்படி என்றால் நான் என் கண்களை மூடிக்கொள்கிறேன். நான் இப்போது என் கண்களை திறந்து பார்க்கலாமா? தாங்கள் என்ன பரிசு கொண்டு இல்லை இல்லை, திறக்காதீர்கள். தங்களுக்கு பரிசு கொடுத்து விட்டேன் ஷேன்ஷா. இப்பொழுது ருக்கியா பேகமிடம் செல்கிறேன். பிறகு சந்திப்போம். ஜுதா பேகம். ஆதா பேகம் சாய்பா, தொந்தரவுக்கு மன்னிக்கவும். தங்களை பக்ஷிபானு சந்திக்க வந்திருக்கிறார். பக்ஷிபானுவா? அவரை உள்ளே அனுப்பி வை. சரி. ஆதா பன்னி. ஆதா, உன்னை பார்த்ததில் மிகவும் மகிழ்ச்சி. வா. நீ மிகவும் அழகாக இருக்கிறாய் பக்ஷி. தாங்களும் தான். வாழ்த்துக்கள். உண்மையில் தாயாவது மிகவும் சிரமமான விஷயமாக இருக்கிறது. அது உண்மைதான். வந்து அமர்ந்து கொள். அமர்ந்தால் உன்னுடைய சோர்வு விலகிவிடும். அமர்ந்து கொள். அதை எடுத்து வாருங்கள். இது தங்களுக்காகத்தான். இந்த சூழ்நிலையில் இவ்வாறான அழகான குழந்தையின் ஓவியத்தை பார்த்தால் பிறக்கவிருக்கும் குழந்தை மிகவும் அழகாக பிறக்கும் என்று கூறுவார்கள். மாஷா அல்லாஹ், இந்த சித்திரம் மிகவும் அழகாக இருக்கிறது. மிக்க நன்றி பக்ஷிபானு. உனக்கு என் மீது எவ்வளவு அன்பு. மிக்க நன்றி. அங்கே வைத்துவிடு. உண்மையை கூறட்டுமா அண்ணி? சிறிது கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் இந்த உணர்வு மிக்க மகிழ்ச்சியை அளிக்கின்றது. அதோடு வயிற்றில் இருக்கும் குழந்தை எட்டி உதைக்கும் போது ஏதோ ஒரு வித்தியாசமான உணர்வு தோன்றுகிறது. நான் இப்போது காத்துக் கொண்டிருப்பது என் குழந்தை என் மடியில் எப்போது விளையாடும் என்று. உண்மைதான் பக்ஷிபானு. நீ மகிழ்ச்சியாக இருப்பதை பார்க்கும் பொழுது எனக்கும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நான் உன் வயிற்றை தொட்டு பார்க்கலாமா? தாராளமாக அண்ணி. யா அல்லாஹ், இவன் என்னை எட்டி உதைத்து விட்டான். குறும்புக்காரன். ஜோதா பேகம் தாங்களா? பக்ஷிபானு தாங்களா? வெகு நாட்களுக்கு பிறகு உங்களை சந்திக்கிறேன். எப்படி இருக்கிறீர்கள்? பக்ஷிபானு, உனக்கு தெரியுமா, இப்பொழுது ஜோதா பேகம் தான் என்னை கவனித்துக் கொண்டிருக்கிறார். உண்மையை கூற வேண்டும் என்றால் ஒருவரை கனிவாக பார்ப்பது இவரிடம்தான் கற்றுக்கொள்ள வேண்டும். உண்மைதான். தங்களுடன் ஜோதா அண்ணி இருக்கிறார். சரி அண்ணி, இப்போது எனக்கு விடை கொடுங்கள். பக்ஷிபானு, அப்படி என்ன அவசரம்? சிறிது நேரம் அமர்ந்து பேசிக் கொண்டிருங்கள். தெரியுமா, நான் தங்கள் அறைக்கு வருவதாக இருந்தேன். ருக்கையா பேகமிற்கு களிம்பு செய்து கொண்டிருந்தேன். தங்களுக்கும் இதை கொடுக்க நினைத்தேன். நீங்களே வந்து விட்டீர்கள். இங்கு வாருங்கள். இந்த களிம்பை பக்ஷிபானுவின் அறையில் வைத்து விடுங்கள். இருக்கட்டும் அண்ணி. தங்களுக்கு ஏன் சிரமம்? என்ன, இதில் என்ன சிரமம் இருக்கிறது? இதை தாங்கள் எடுத்துக்கொள்ளத்தான் வேண்டும். சரி அண்ணி, எனக்கு அனுமதி தாருங்கள். ஹுதாஃபிஸ், உடம்பை கவனமாக பார்த்துக்கொள். பக்ஷிபானு, பக்ஷிபானு, நான் உங்களைத்தான் அழைத்துக் கொண்டிருக்கிறேன். சற்று நில்லுங்கள். என்ன ஆயிற்று? பார்த்தும் பார்க்காதது போல் செல்கிறீர்கள். அவ்வாறெல்லாம் ஒன்றுமில்லை. சற்று உடல் சோர்வாக இருக்கின்றது, அவ்வளவுதான். இல்லை, ஏதோ விஷயம் இருக்கின்றது. உங்கள் முகத்தில் மகிழ்ச்சி இல்லை. என்னுடைய கேள்விக்கும் பதில் அளிக்கவில்லை. என்ன ஆயிற்று? ஏதாவது பிரச்சனையா? தாங்கள் எங்கே என்ன செய்கிறீர்கள்? ஜோதா பேகத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறேன். என்ன கூறுகிறீர்கள்? ஆம், பார்த்தீர்களா, ஜோதா பேகம்
எவ்வாறு அந்த நீரில் ரஹீமோடு விளையாடிக் கொண்டிருக்கிறார். உங்களோடு பேசுவதற்கு ஒன்றுமில்லை. ஆனால் ஏன்? நான் என்ன தவறு செய்தேன்? நான் கூறினேன் அல்லவா, தங்களுடன் பேசுவதற்கு எனக்கு ஒன்றுமில்லை. ஆனால் பக்ஷி பானு, நாம் நல்ல தோழிகளாக இருந்தோம், ஒருவரை ஒருவர் நன்றாக புரிந்து கொண்டோம். இருந்தும் என்னிடம் பேச முடியாத அளவுக்கு அப்படி என்ன நடந்துவிட்டது? பிரமாதம் தபசம். இந்த ஓவியத்தை தீட்டியதற்கு உனக்கு நிச்சயம் பரிசு கிடைக்கும் தபசம். மிகவும் அழகாக இந்த ஓவியத்தை தீட்டியிருக்கிறாய். தங்களிடம் கூறிவிட்டேன் அல்லவா, உங்களிடம் பேசுவதற்கு ஒன்றுமில்லை. பிறகு ஏன் தொந்தரவு செய்கிறீர்கள்? எனக்கு விடை கொடுங்கள். உங்களுடன் பேச எனக்கு சிறிதும் விருப்பம் இல்லை. நான் செல்கிறேன். எவ்வளவு கோபமா! நான் அப்படி என்ன தவறு செய்து விட்டேன்?